ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிசி சக்ஸஸ் ஸ்குவாட். நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாயின் இந்தியன் நேவியில் வந்துட்டு எஸ்எஸ்சி கோர்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், எஸ்எஸ்சி அப்படின்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். இது பற்றி ஜனவரி 2027 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், அதாவது நோட்டிஃபிகேஷன் டேட்ஸ் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் டேட்ஸ் வந்து ஜனவரி 2026 வந்து ரிலீஸ் ஆகுது. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் வந்து ஜனவரி 24 வந்து நடக்குது. அதே மாதிரி லாஸ்ட்டு டேட்டு வந்து 24 February வந்து முடியுது. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. நீங்கள் வந்து 24 ஜனவரி அப்போ போய் இதில் வந்து லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி நம்மளோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி அப்ளிகேஷனை போட்டுக்கலாம். இதோட வேகன்சி டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 260 வேகன்சிஸ் இருக்குது. 260 வேகன்சி இருக்குது. ஒரு பிரான்ச்சுக்கும் ஒன்று தனித்தனியாக இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் ஜென்ரல் சர்வீஸ் நைட்டுக்கு வந்து 76, பைலட்டுக்கு வந்து 25, அப்சர்வருக்கு வந்து 20 இருக்குது, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருக்கு வந்து 18 இருக்குது, ஏடிசிக்கு வந்து 18 இருக்குது, லாஜிஸ்டிக் வந்து 10 இருக்குது, எஜுகேஷன் பிரான்ச் வந்து 42 இருக்குது, இன்ஜினியரிங் அண்ட் வேரியஸ் டெக்னிக்கல் ஸ்ட்ரீமுக்கு வந்து 42 இருக்குது, சப்ளைன் டெக்னிக்கலில் வந்து 8லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. இதோட எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். மென் அண்ட் உமன் வந்து அன்மேரிடாக இருக்கணும். அன்மேரிடாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக எலிஜிபிளாக இருப்பீங்க. எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டெக்னிக்கல் பைலட் அப்சர்வருக்கு வந்து பிஇ பிடெக் படிச்சிருக்கணும். லாஜிஸ்டிக் வந்து பிஇ பிடெக் எம்பிஏ பிஎஸ்சி இந்த மாதிரி ப்ளஸ் டிப்ளமோ அதெல்லாம் படிச்சிருக்கணும். எஜுகேஷன் பிரான்ச்சுக்கு வந்து எம்எஸ்சி எம்ஏ எம்டெக்கு ரிலவெண்ட் சப்ஜெக்டாக இருக்கணும். பைலட் என்ட்ரி டிஜிசிஏ அப்ரூவ்டு சிபிஎல் ஹோல்டர்ஸாக இருக்காங்கல்ல, இதெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி எஜுகேஷனில் வந்து நம்ம வந்து எலிஜிபிள். கண்டிப்பாக அதில் வந்து இன்ஜினியரிங் மோஸ்ட்டாக இன்ஜினியரிங் படித்தாலும் நம்ம வந்து எலிஜிபிளாக இருக்கலாம். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. நல்லா அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஆல்ரெடி 24லேருந்து அப்ளை ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணிடுங்க. ஹவு டு அப்ளை இதுன்னா joinindiannavy.government.in வந்து நம்ம வந்து போய் அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அந்த ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ், ரெக்யூர்டு சர்டிஃபிகேட்ஸ், ஃபோட்டோஸ் இதெல்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணி நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான டைம் பீரியட் வந்து டெஃபினெட்லி கரெக்டாக அந்த 24 February 2026 அதுக்கு முன்னாடி வந்து நம்ம முடிச்சிருக்கணும். எஸ்எஸ்சி ஆஃபீஸர் இதோட கீ பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் எதுக்குன்னா ஜனவரி 2027க்கான எஸ்எஸ்சி ஆஃபீஸரோட நோட்டிஃபிகேஷன் தான் இந்த இது வந்து நம்ம கண்டிப்பாக 24 February வந்து நம்ம முடிச்சிருக்கணும். அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிச்சிருக்கணும். நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படின்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூ ப்ளஸ் வந்து மெடிக்கல் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட் வந்து எதுவுமே இருக்காது. இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 5 days நமக்கு வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கலெக்ட் பண்ணியிருக்க அந்த சென்டரில் போய் நம்ம வந்து 5 days தங்கி அங்கே நடக்கிற ப்ராசஸ் எல்லாமே அவங்க டெஸ்ட் வைப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ஆஃபீஸராக இருக்க நம்ம லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இந்த மாதிரி வைக்கிற டெஸ்ட்லாம் நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து போபால் போடுவாங்க, இல்லை பெங்களூர் இந்த மாதிரி இடத்துல வந்து போடுவாங்க. அங்கே போய் நம்ம தங்கி அவங்க அந்த ப்ராசஸ் அந்த இன்டர்வியூ வந்து முடிச்சுட்டு வந்தால் தான். அதுவும் இல்லாமல் நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். எந்த ஒரு மிஸ்டேக் இல்லை. 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அது வந்து அப்படியே இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். நீங்கள் கொடுத்த நேமோ உங்கள் அப்பாவோட நேமோ எல்லாமே 10th மார்க் ஷீட்டை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கணும். நீங்கள் இதில் வந்து மிஸ்டேக் பண்ணாமல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரைனிங்கில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜாப் கிடச்சி. இதோட பேசிக் சேலரியே வந்து 56லேருந்து கிட்டத்தட்ட 1 lakh கிட்ட வர சொல்லிடுறாங்க. அது ட்ரைனிங் பீரியட் அப்போவே அந்த அளவுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஏதுன்னு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நாங்களே அப்டேட் பண்ணிடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோவோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டோம். ஆல் தி பெஸ்ட் கைஸ். நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நீங்கள் வந்து கிரேட்டாக எந்த அளவுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.